நீ 2 நாள் முன்னாடி அந்த கோதண்டராமர் கோயில் போனியா? ஆமாம்மா, போனேன். சந்திரிகா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படி என்ன சந்தோஷம்? அது மட்டும் தெரிஞ்சா நீ என்ன கட்டி புடிச்சு உம்மா கொடுப்ப. 7 கழுத வயசாச்சு, எப்படி பேசணும்னு விவசாய இல்ல. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. நான் என் பாட்டுக்கு அமைதியா என் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் மேல ஷாலை தூக்கி போட்டாங்க. நான் சும்மா விடல, அது யாரோட ஷாலுன்னு நான் விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது அது அந்த பிரீத்தியோட ஷாலுன்னு. என்ன பண்ணி தொலைச்சிங்க? நான் நேரா அத்தை கிட்ட போய், பிரீத்தி என் மேல மரியாதை இல்லாம ஷாலை தூக்கி போட்டு என்ன அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி மாட்டி விட்டுட்டேன். இப்போ அத்தை பிரீத்திய தனியா கூப்பிட்டு வச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷால் பிரீத்தியோடதுன்னு அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா? பின்ன சும்மா தெரியுமா, நான் தானே ஆதாரத்தோட அது பிரீத்தியோட ஷாலுன்னு நிரூபிச்சேன். அப்படியா? கொஞ்சம் கிட்ட வரீங்களா? இறுக்கி அணைச்சு ஒரு உமா தரப்போறாலோ. ரொமான்ஸ கூட நம்மாலே ராவா பேஸ் வாய்ஸ்ல தான் ட்ரீட் பண்றா. பரவாயில்ல, இருக்கட்டும். நமக்கு தேவை உமா தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், கண்ணத்தை காமிங்க. நாசமா போறவனே, என் வாழ்க்கை கெடுத்தது பத்தாதுன்னு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? உன்னை முட்டாள் 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 முட்டாள். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? இந்த ராகு, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் இது யாருதுன்னு. அம்மா, இது கிருபாவோட ஷால்மா. அம்மாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நான் பாடுபட்டேனோ அது நடக்க போகுது. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். அம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா சண்முகம். என்னம்மா, ஏதோ பெரிய யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சண்முகம், நான் அன்னைக்கு கோதண்டராமர் கோயில்ல விக்ரமுக்கு மனைவியா வரப்போற பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம்மா, முகத்தை கூட சரியா பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களே. ஆ ஆ ஆ அந்த பொண்ணு போட்டிருந்த ஷால் நம்ம வீட்ல இருந்துச்சுப்பா. அப்படியாம்மா? ஆமா. என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு எப்படிமா நம்ம வீட்டுல இருக்க முடியும்? அப்போ நம்ம வீட்டு பொண்ணு தான் அந்த கோயிலுக்கு வந்ததா? ஆமா. யாருமா அந்த பொண்ணு? வேற யாரா இருக்க முடியும்? நம்ம பிரீத்தி தான். ஓ, நான் பிரீத்தி கிட்ட கேட்டப்ப கூட அவளும் கோயிலுக்கு வந்தேன்னு தான் சொல்றா. அப்போ நான் பார்த்தது பிரீத்தி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாம விக்ரமுக்கு தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு நம்ம பிரீத்தி தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்க. சந்தேகம் என்னம்மா? பிரீத்தி விக்ரம் தம்பிக்கு ஏத்த பொண்ணுதான். நம்ம வீட்டு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரே பொண்ணு பிரீத்தி. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லம்மா. பிரீத்தி பல தடவை இந்த குடும்பமானத்தை காப்பாத்திருக்கா. ஏன், உங்களுக்காக தான் உயிரையே பணைய வச்சு கலசத்தையே மீட்டு கொண்டு வந்திருக்காளே.
பிரீத்தி இந்த வீட்டு மருமகளா வந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்மா. எனக்கும் சந்தோஷம்தான் சண்முகம். இதுக்கும் விக்ரம் பிரீத்தி ஜாதகத்தை வச்சு 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம். சரிங்கம்மா, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி செய்யுங்க. அந்த ஆள் பண்ண வேலையால இப்ப பிரீத்தி விக்ரம்க்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த தண்ட சோத்தால எனக்கு எப்பவும் இம்சைதான். இதை எப்படியாவது தடுக்கணுமே. சண்முகம், அம்மா, பிரீத்தி கிட்ட போய் ஆ. அவ ஜாதகத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா. சண்முகம், சண்முகம், பிரீத்தி கிட்ட ஜாதகம் கேட்கும்போது அவகிட்ட காரணம் எதுவும் சொல்ல வேண்டாம். அவளுக்கு இத பத்தின விஷயம் தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாத குழப்பம் வரும். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை, என்னம்மா? தேங்க்யூ கல்பனா. பிரீத்தி தான் அந்த பொண்ணுன்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. பிரீத்திக்கும் உனக்கும் பொருத்தம் பார்க்க போறாங்கன்னு விக்ரம் கிட்ட சொல்லி ஆகணும். இந்த விஷயம் மட்டும் விக்ரம்க்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவா. விக்ரம், நீ கோதண்டராமர் கோயிலுக்கு போன பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. சும்மா வெறுப்பேத்தாதீங்க சித்தி, அதான் சொதப்பிருச்சு. விக்ரம், கோயில சொதப்பினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு வீட்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் உங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தானே நினைக்கிறேன். இந்த ஷாலு பிரீத்தியோடது. ஆமா, என்னோட ஷால் தான். நாம விக்ரமுக்கு தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு நம்ம பிரீத்தி தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? என்கிட்ட போய் சொல்லியே. ஐயோ, சத்தியமா இல்ல விக்ரம். மழையில பார்த்த பொண்ணு பிரீத்தி தானே அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இப்பதான் அத்தை பேசுனதை கேட்டுட்டு வரேன். சந்திரிகா, என்னம்மா ஆச்சு? யோ, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன உன் வாயிலே அடிப்பேன். எல்லாம் ஒன்னால வந்தது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஷால் கிருபாவோடதுன்னு அம்மாவை குழப்பி விட்டுட்டு வந்தேன். ஆனா அத நீ போய் தெளிவா பிரீத்தியோடதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்க. ச்சே. இப்போ கோவில்ல பார்த்த பொண்ணு பிரீத்தி தான்னு அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாம் உன் வீணா போன வாயால வந்தது. இனிமே நீ சாப்பிடுறதுக்கு தவிர வேற எதுக்கும் வாயை திறக்க கூடாது. அந்த பிரீத்தியோட ஜாதகத்தையும் விக்ரமோட ஜாதகத்தையும் வச்சு அம்மா பொருத்தம் பார்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க போய் பொருத்தம் பார்த்தாங்க, அவ்வளவுதான். 2 பேருக்கும் பொருத்தம் இருந்துச்சுன்னு வை, பிரீத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. மா, என்னம்மா நீ இப்படி சொல்ற? என்ன கேட்டா அந்த ஆளை கேளு. அவர்தான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா, நடந்ததெல்லாம் விடுங்கம்மா. இப்ப ஏதாச்சும் பண்ணி ஜாதகம் பார்க்க விடாம தடுக்கணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல நாகு. பாப்போம். ஆனா ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். பிரீத்தி, வாங்க அங்கிள். பிரீத்தி, உன் ஜாதகம் கொஞ்சம் வேணுமா? அம்மா கேட்டாங்க. என்னோட ஜாதகமா? ஆமாம்மா. எதுக்கு என் ஜாதகம் கேட்டாங்க? அதுமா, உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க.
என்கிட்ட ஜாதகம் இல்லையே. எனக்கு ஜாதகம் எழுதவே இல்ல. அப்படியா? எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அம்மா ஏதோ முடிவு பண்ணிருக்காங்க, அவங்க சொல்லும்போது நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஐயோ, நான் இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்கிட்ட ஜாதகமே இல்லையே. ஐயா, என்கிட்ட ஜாதகம் இல்ல. ஆ, சரிம்மா, ஜாதகம் இல்லைன்னா பரவாயில்ல, பிறந்த தேதியும் டயத்தையும் சொன்னேன்னா சொல்லுமா. 1997 அக்டோபர் 4 மார்னிங் 5:30. சரிம்மா, 1997 அக்டோபர் 4 காலையில 5:30 மணி. ம். நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். ம். வரேம்மா. ம். இப்போ அத்தை பிரீத்தியோட ஜாதகத்தை வாங்கி உனக்கு பண்டிதர் குறிச்ச ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பொருத்தம் பார்க்க போறாங்க. கூடிய சீக்கிரமே உனக்கும் பிரீத்திக்கும் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். சேரக்கூடாது. ஜாதகமும் சேரக்கூடாது, பிரீத்தி விக்ரமும் சேரக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அம்மாவும் சண்முகமும் சேர்ந்து எப்ப பொருத்தம் பார்க்க போறாங்கன்னு தெரியல நாகு. அதனால நீ என்ன பண்ற, இப்போதுல இருந்தே அவங்க மேல ஒரு கண்ணை வை. அவங்க எப்ப போனாலும் சரி, அந்த விஷயத்த உடனே வந்து என்கிட்ட சொல்லு. சரிங்கம்மா? அம்மாவும் மகளும் செம்ம கோவத்துல இருக்காங்க. சும்மாவே நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாளுங்க. இந்த பிரச்சனைக்கே நாம தான் காரணம். இனிமே பார்க்கும் போதெல்லாம் அடிப்பாளுங்களே. என்ன பண்ணலாம்? நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அதான் இன்னைக்கு நமக்கு சேஃப்டி. அம்மா, ஆ சொல்லு. பிரீத்திய போய் பார்த்து கேட்டேன். சரி. அவங்க கிட்ட ஜாதகம் ஒண்ணு இல்லையா, ஆ. பிறந்த தேதியும் நேரம் மட்டும் சொன்னாங்க. ஆ. அத வச்சு பிரீத்திக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு விக்ரம்க்கு அவங்களுக்கு பொருத்தமா இருக்கான்னு செக் பண்ணி பாத்திரலாம். அப்புறம் என்ன, ஏன் டவுட்? போலாம் வா. வாங்கம்மா. அம்மா, அம்மா, ஏண்டி, என்னாச்சு இவ்ளோ பதட்டமா வர? அம்மா, அஞ்சனா அம்மாவும் அந்த சண்முகமும் சேர்ந்து பிரீத்தியோட பிறந்த நேரம் தேதி எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்க போயிட்டு இருக்காங்கம்மா. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமாமா, பிரீத்தி தான் அந்த பொண்ணா இருக்குமோன்னு அஞ்சனா அம்மா கிட்டத்தட்ட முடிவே பண்ணிட்டாங்க. அதனாலதான் பிரீத்திக்கும் விக்ரமையாக்கும் பொருத்த பார்க்க போயிட்டு இருக்காங்க. எப்ப போனாங்க? இப்பதாம்மா போறாங்க. பிரீத்திக்கும் விக்ரம்க்கும் அவங்க பொருத்தம் பார்க்கவே கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். வா. பாத்தியா பிரீத்தி, நீ தடுக்க நினைச்சாலும் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுக்க முடிவு பண்ணிட்டான். என்ன இப்ப ஹாப்பியா? என்ன பிரீத்தி, எந்த ரியாக்ஷன் இல்லாம அமைதியா இருக்க? என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. சண்முக அங்கிள் உங்ககிட்ட ஜாதகம் கேட்டாரா? ஆமா. அது எதுக்குன்னு தெரியுமா? ஏன்னா உனக்கும் எனக்கும் பாட்டி பொருத்தம் பார்க்க போறாங்க. இல்ல விக்ரம், பாட்டி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்களாம். உண்மையாதான் விக்ரம். சண்முக அங்கிள் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. ஐயோ பிரீத்தி, அதெல்லாம் போய். உண்மையை சொன்னா நீ எதுவும் தப்பா எடுத்துப்பியோன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. இல்ல விக்ரம், எனக்கு நம்பிக்கை இல்ல.
நீ வேணா பாரு, அவங்க வந்த உடனே சந்தோஷமான செய்தியை தான் சொல்ல போறாங்க. எப்படி சொல்ற விக்ரம்? நீ அப்படி நினைக்கிற, ஆனா ஜாதகம் பார்க்க போற இடத்துல உனக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? இல்ல என்னதான் பண்ண முடியும்? கனவெல்லாம் போச்சு. இதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நமக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு எல்லாம். இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்ம ஒண்ணு சேர முடியாதுல்ல? பிரீத்தி, நீ ஏன் இப்படி பேசுற? என் கூட வா பிரீத்தி, வா பிரீத்தி. எங்க அம்மா முன்னாடி வச்சு நான் சொல்றேன், பாட்டி பார்க்கற ஜாதகத்துல பொறுத்த இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. இது சத்தியம். சாமியை பார்க்கணும். உள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. சாமி கோவிலுக்கு பூஜைக்கு போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிப்பா. சரிங்கம்மா. உட்காரலாம்ல? உட்காருங்கம்மா. வந்துருவாருமா. அம்மா, நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அம்மா, யாரோ வராங்க. வாங்க. ஐயோ, வாங்கம்மா. அம்மா, இப்ப என்ன பண்றது? இவன் வேற கதவு கிட்டே நிக்கிறான். உள்ள எப்படிமா போறது? பின்பக்க கதவு மாதிரி இருக்கு. நாகுவா. அம்மா, இப்படியே நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுடலாமா?
யாராவது வந்தா மாட்டிக்குவோம். நாகு, நீ ஒண்ணு பண்ணு. நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். நீ உன் போனை உள்ள யாரும் பார்க்காத மாதிரி மறைச்சு வை. நாம அவங்க என்ன பேசுறாங்கன்னு மொபைல்லயே பாத்துக்கலாம். சரியா? சரிங்கம்மா. போ போ, சீக்கிரம் போ. அம்மா, அவங்க தெரியற மாதிரி போனை வச்சுட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா? பார்த்துட்டு தான் இருக்கேன்.